சாய் தேர்வு நேரம். அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி நடந்து முடிஞ்சால் முந்தையான வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு 50 கொஸ்டின் பார்க்கலாம். ஏற்கனவே பகுதி 6 வரை போட்டிருக்கோம். இது பகுதி 7. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தவறான நிறுத்தற்குறியை பயன்படுத்தப்பட்டுள்ள வாக்கியத்தை சுட்டு கேட்டிருக்காங்க. நேற்று மழை பெய்ததாக கேட்டிருக்காங்க. டி ஆன்சர். அதேமாதிரி சரியான நிறுத்தற்குறி அமைந்துள்ள வாக்கியத்தை கண்டறிய கேட்டிருக்காங்க. காளையின் கொம்பை பிடித்தால் ஆண்மை, வாளை பிடித்தால் தாழ்மை. சரிங்களா? சி ஆன்சர். அதேமாதிரி பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கேட்டாங்க. சாப்பிடு என்னும் பேச்சு வழக்கின் எழுத்து வழக்கை கண்டறிய கேட்டிருக்காங்க. சாப்பிடுனா அதே பேச்சு வழக்கு, அதே எழுத்து வழக்காக மாற்ற சொல்லியிருக்காங்க. சாப்பிடு. சரிங்களா? பி ஆன்சர் சரியானது. அதேமாதிரி பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சரிங்களா? பின்வற்றும் பேச்சு வழக்கின் அமைந்துள்ள தொடரை கண்டறிக. அம்மா பசிக்குது. சரிங்களா? இதை எழுத்து வழக்காக மாற்றிருக்காங்க. பின்வற்றின் பேச்சு வழக்கு அமைந்துள்ள தொடரை கேட்டிருக்காங்க. அம்மா பசிக்குதுன்னு சொல்லுவோம். சரிங்களா? சி ஆன்சர். அதேமாதிரி பொருத்தமான கால அமைத்தல் தவறான தொடரை தேர்ந்தெடுக்க கேட்டிருக்காங்க. பொருத்தமான காலம் அமைந்தல் தவறான தொடரை தேர்ந்தெடுங்க. அமுதம் நேற்று வீட்டுக்கு வருவானா? சரிங்களா? இது தவறான தொடர். இது பொருத்தமான கால அமைதல். நட என்ற சொல்லின் சொந்த காலத்தின் குறிப்பீடு கேட்டிருக்காங்க. நடந்தால். சரிங்களா? பி ஆன்சர். ஜெகநாத் சிறுகதை இருக்கிறதா என்ற நூல்களிடம் வினாவுதல் இது எவ்வகை வினா கேட்டிருக்காங்க. குழல் விழா. சரிங்களா? குழல் வினா. பி ஆன்சர். இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினாவுதல் என்ன வகை வினா கேட்டிருக்காங்க. ஐய வினா. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கேட்டிருக்காங்க. தமது அப்படின்னா மாடுகள் தமது தலையாட்டினார். இதே சரியானது. இதே கரெக்டாக இருக்குது, பொருந்தது. ஏ ஆன்சர். அதேமாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடைப்புக்குள் சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கேட்டிருக்காங்க. அப்படின்னா விடைனா கவலைக்கு விடை கொடு. சரிங்களா? சி ஆன்சர். அதே மாதிரி மா ஓடியது இத்தொடரின் மா என்ற சொல்லில் உணர்த்தும் பொருளை தர கேட்டிருக்காங்க. குதிரை. சி ஆன்சர். இருள் பொருள் தர கேட்டிருக்காங்க. திங்கள்னா நிலவு, இன்னொன்று மாதம். அதான் இருள் பொருள் கேட்டிருக்காங்க. பி ஆன்சர். அதே மாதிரி கலை சொற்களை அறிதல் கேட்டிருக்காங்க. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. அப்படி பாருங்கள் நீங்கள். இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டு. இது சரியானது. சரிங்களா? பி ஆன்சர். சரியான பொருளிலிருந்து பொறுத்து கேட்டிருக்காங்க. இது 4 3 1 2. சரிங்களா? 4 3 1 2. நீயே செய் ஏவல் விடை. சரிங்களா? அதேமாரி வராமல் இருப்பேனே அப்படின்னா வினா எதிர் வினாதல் விடை. கால் வலிக்கும் அப்படின்னா உருவது கூறல் விடை. அதேமாரி வலப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. சுட்டு விடு. சரிங்களா? சுட்டு விடு. 4 3 1 2. சி ஆன்சர். பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இது என்னன்னா 4 3 2 1. சூரன்னா வீரன். சரிங்களா? பொக்கிஷம்னா செல்வம். சாஸ்தினா மிகுதி. விஸ்தாரம்னா பெரும்பரப்பு. சரிங்களா? இது ஏற்கனவே ஒன்றும் கேட்டிருக்காங்க. இப்போ இது பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. சாஸ்தி, விஸ்தாரம், பொக்கிஷம்னா இது ஏற்கனவே ஒன்றும் கேட்டிருந்தாங்க டிஎன்பிசியில். அதே மாதிரி பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. அதே மாதிரி தான் கேட்டாங்க. 4 3 2 1. அப்படி பார்த்துங்க நீங்கள். 4 3 2 2 1. ஏ ஆன்சர். பிழையை திருத்தி சரியாக எழுத கேட்டிருக்காங்க. இந்த விஷயம் பாருங்கள். குழலில் நடனம் ஆடியது. சரிங்களா? அப்படின்னா பிழையை திருத்த கேட்டிருக்காங்க. ஆடினால். சரிங்களா? அதே சரியான வரும். இது ஆடியது கொடுத்துருக்காங்க. ஏ ஆன்சர் சரியானது. அதே மாதிரி பிழையை நீக்கி எழுத கேட்டிருக்காங்க. ஓரறிவு. சரிங்களா? டி ஆன்சர் ஓரறிவு. சொல் பொருள் பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. சொல் பொருள் பொறுத்துக்க. இது 3 1 2 4. இப்போ பாருங்கள். முத்து சுடர் போல அப்படின்னு கேட்குறாங்க. நிலா ஒளி தூய நிதில்னு கேட்டாங்கன்னா மடங்கள். சித்தம் மகிழ்ந்திடன்னா தென்றல். அதே கத்தும் குயிலோசை கேட்டாங்கன்னா கதில் கேட்டல். சரிங்களா? காதில் கேட்டல். ஏ ஆன்சர் 3 1 2 4. இந்த விஷயம் பாருங்கள். ஒருமை பன்மை பிழையை நீக்கு கேட்டிருக்காங்க. நீக்குக. சரிங்களா? பறவைகள் வந்து தங்கின. சரிங்களா? ஏ ஆன்சர். அதே மாதிரி ஒருமை பன்மை பிழையை நீக்கிறது. யானை கூட்டம் வந்தது. யானை கூட்டம் வந்தது. அதே மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஒருமை பன்மை பிழையை நீக்கிறது கேட்டிருக்காங்க. மணிமேகலை மணி பல்லவத்தீவிற்கு சென்றால். சரிங்களா? பி ஆன்சர். அதே மாதிரி பிறமொழி சொற்களை வாக்கியத்தை தேர்வு செய்க. பிறமொழி வாக்கியத்தை தேர்வு செய்க. பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். சரிங்களா? சி ஆன்சர். கண்ணூருங்க என்னும் சொல்லை பிரித்தெழுத கேட்டிருக்காங்க. அது கிடைப்பது என்னது?
கண் ப்ளஸ் உறங்கு. சரிங்களா, ஏ ஆன்சர் சரியானது. அதே மாதிரி பிரித்தெழுத கேட்டிருக்காங்க. கண்டறிந்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண்டு ப்ளஸ் அறி. சரிங்களா, பி ஆன்சர். ஏன்னா நம்ம பிரித்தெழுதுறதே நம்ம எப்பவுமே மிஸ்டேக் போடுவோம். பிரித்தெழுதுக, அதே மாதிரி பிழையிலேருந்து கண்டறிய கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி இது சொல்லுவாங்க பேச்சு வழக்கு. அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம தெரியும்ட்டு நம்ம சின்ன சின்னதாக மிஸ்டேக் விட்டுருவோம். அதுலேயும் ஒரு கொஸ்டின் 1 மார்க் 2 மார்க் போயிடுது. அதே மாதிரி கண்டறிக என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது கண்டு ப்ளஸ் அறிவு அறி. சரிங்களா, பி ஆன்சர். அதே மாதிரி பிரித்தெழுத கேட்டுங்க. அபூர்வம் என்னும் ஒரு சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆ ப்ளஸ் உருவம். சரிங்களா, அதே மாதிரி தவறான இணையை கண்டறிய கேட்டிருக்காங்க. கேடு கோடு. சரிங்களா, டி ஆன்சர். சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. 1 மற்றும் 3. சரிங்களா, 1 மற்றும் 3 நீங்கள் அப்படியே ஒரு இதாக ரிவிஷன் பண்ணிக்கிங்க. வலுவற்ற தொடர் எது கேட்டிருக்காங்க. கொடியில் மலர்கள் கொய்யாது வா. சரிங்களா, பி ஆன்சர். அதே மாதிரி புறமொழி சொல்லற்ற தொடர் எது கேட்டிருக்காங்க. ஆதி அகில் விசும்பு காணல். சரிங்களா, ஏ ஆன்சர். வேறு சொல்லை தேர்வு செய்க. நடக்கிறான். சரிங்களா, நட. ஏற்கனவே நட கேட்டிருந்தாங்க, முன்னுக்கு பார்த்துருந்தீங்களா. அதே மாதிரி இதே வேறு சொல்லு கேட்டிருக்காங்க. நடக்கிறானுக்கு நட. சரிங்களா, அதே மாதிரி ஒளி மற்றும் பொருள் வேறுபட்டு அறிந்து சரியான பொருளை அறிதல். பின்வருவற்றி தவறான இணையை கண்டறிய கேட்டிருக்காங்க. காலை எடு. சரிங்களா, காலை எடு. அகரவரிசைப்படுத்தி கேட்டிருக்காங்க. என்ன பாருங்கள், அகரவரிசைப்படி எப்படி எலி உலை சங்கிலி யாழி விளரி. சரிங்களா, டி ஆன்சர். சொல்லுதல் தவறான கூறினை கண்டறிய கேட்டுங்க. எழுதல் கேட்டல், சி ஆன்சர். அதே மாதிரி வேறு சொல்லின் வினைமுற்று காண்க. படி அப்படின்னா படித்தான். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அகரவரிசையில் எழுத கேட்டிருக்காங்க. அன்பு ஆற்றல் எறும்பு ஏனை. எப்படி அகரவரிசை கேட்டினா ஆ ஆ ஏ ஏ. சரிங்களா, அன்பு ஆற்றல் எறும்பு ஏனை, சி ஆன்சர். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. திராவிடம் தூர் தெலுங்கு தையல். சரிங்களா, டி ஆன்சர். அதே மாதிரி அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இங்காரம் ரூபாய் ரெட்டி ரவுத்திரம். அதே மாதிரி சொற்கள் ஒழுங்குபடுத்த கேட்டிருக்காங்க. சி ஆன்சர். எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள். சரிங்களா, என்று விடையளிப்பது என்ன விடை கண்டறிய கேட்டிருக்காங்க. வினா எதிர் வினாதல் விடை. சரிங்களா, சி ஆன்சர். விடை கேட்ட வினா தேர்ந்தெடுங்கள். இந்த விஷயம் பாருங்கள். விடை கேட்ட வினா தேர்ந்தெடுக்க தெளிவாக பார்த்துங்க. அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார். சரிங்களா, இது விடை கேட்ட வினா கேட்டிருக்காங்க. எந்த மலையில் அகத்தியர் வாழ்ந்தார்? இதே சரியானது, சி ஆன்சர். அதேமாதிரி விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடுக்க. அதே மாதிரியே கேட்டிருக்காங்க கீழேயும். இந்த கொஸ்டின் பாருங்கள். நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெல்லையப்பர் கோவில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? இதே விடை கேட்ட வினா. சரிங்களா, பி ஆன்சர். இது பாருங்கள். விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடுக்க. நல்ல சொற்களை பேச வேண்டும். அதே மாதிரி என்ன சொற்களை பேச வேண்டும்? பி ஆன்சர், சரி. சரியான கலை சொல்லை கேட்டிருக்காங்க. கான்ஸ்டன்ட்னா மெய்யெழுத்து. சரிங்களா, டி ஆன்சர். அதே மாதிரி கேட்டிருக்காங்க. சரியான கலை சொல்லி தெரிவிக்கிறாங்க. ரேஷ்னோவான பகுத்தறிவு. சரிங்களா, சி ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்கள். விடை வகை கேட்டிருக்காங்க. எனக்கு கற்றுத் தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் கற்று தருவார்கள் என உரைப்பது அப்படின்னு கேட்குறாங்க. வினா எதிர் வினாதல் விடை, சி ஆன்சர். இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆங்கில சொல்லுக்கு இணையாக தமிழ் சொல்லி எழுத கேட்டுங்க. யூனிஃபார்ம்னா நம்மளுக்கு தெரிஞ்சு சீருடை. சரிங்களா, பி ஆன்சர். இதில் தவறான இணை எது கேட்டாங்க. நஷ்டா பலகாரம். சரிங்களா. இந்த கொஸ்டின் பாருங்கள். புதுகை என்னும் மரூர் சொல் குறிப்பிடும் ஊர் கேட்டிருக்காங்க. புதுக்கோட்டை. அதுவும் இல்லாமல் மரூர் பெயர் அல்லாத ஊர் பெயரை கண்டறிய கேட்டிருக்காங்க. வேலூர். சரிங்களா, மரூர் சொற்களை நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா இதில் நிறைய கேட்டிருக்காங்க.